சங்கர் ஒரு சிறிய கேக் கடையை நடத்தினார். அவரது கேக்குகள் தரமான பொருட்களால் அதிக அன்புடன் தயாரிக்கப்பட்டன. சுவையும் தரமும் நன்றாக இருந்ததால் அக்கம்பக்கத்தில் அவரது கடைக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. தரமே பிரதானம் என்று அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்குச் சொல்வார். காலப்போக்கில் வயதான காரணத்தால் கடையை அவரது மகன் கணேஷிடம் ஒப்படைத்தார். மகனே, தரத்தை மட்டும் எந்த காலத்திலும் விட்டுவிடாதே என்று புத்திமதி சொன்னார். கணேஷ் ஆரம்பத்தில் தந்தையின் அறிவுரையை கேட்டான். ஆனால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கேக்குகளில் தரமற்ற மலிவான பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கினான். லாபம் பெருகியது, ஆனால் கேக்குகளின் சுவை குறையத் தொடங்கியது. மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் குறைந்து போனார்கள். கணேஷ் தரத்தை விட்டு லாபத்திற்கு ஆசைப்பட்டதால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் வேறு கடைகளுக்கு செல்லத் தொடங்கினர். சில காலத்திலேயே கடை நஷ்டத்தில் மூழ்கியது. கடைசியில் கணேஷ் கடையை மூடிவிட்டு நடுத்தெருவுக்கு வரும் நிலை ஏற்பட்டது. தந்தையின் தரமான வழியை விட்டு மகன் லாபத்திற்கு ஆசைப்பட்டு அனைத்தையும் இழந்தான். நடுத்தெருவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டான். தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். தரம் நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டான். சங்கர் ஒரு சிறிய கேக் கடையை நடத்தினார். அவரது கேக்குகள் தரமான பொருட்களால் அதிக அன்புடன் தயாரிக்கப்பட்டன. சுவையும் தரமும் நன்றாக இருந்ததால் அக்கம்பக்கத்தில் அவரது கடைக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. தரமே பிரதானம் என்று அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்குச் சொல்வார். காலப்போக்கில் வயதான காரணத்தால் கடையை அவரது மகன் கணேஷிடம் ஒப்படைத்தார். மகனே, தரத்தை மட்டும் எந்த காலத்திலும் விட்டுவிடாதே என்று புத்திமதி சொன்னார். கணேஷ் ஆரம்பத்தில் தந்தையின் அறிவுரையை கேட்டான். ஆனால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கேக்குகளில் தரமற்ற மலிவான பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கினான். லாபம் பெருகியது, ஆனால் கேக்குகளின் சுவை குறையத் தொடங்கியது. மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் குறைந்து போனார்கள். கணேஷ் தரத்தை விட்டு லாபத்திற்கு ஆசைப்பட்டதால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் வேறு கடைகளுக்கு செல்லத் தொடங்கினர். சில காலத்திலேயே கடை நஷ்டத்தில் மூழ்கியது. கடைசியில் கணேஷ் கடையை மூடிவிட்டு நடுத்தெருவுக்கு வரும் நிலை ஏற்பட்டது. தந்தையின் தரமான வழியை விட்டு மகன் லாபத்திற்கு ஆசைப்பட்டு அனைத்தையும் இழந்தான். நடுத்தெருவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டான். தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். தரம் நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டான். சங்கர் ஒரு சிறிய கேக் கடையை நடத்தினார். அவரது கேக்குகள் தரமான பொருட்களால் அதிக அன்புடன் தயாரிக்கப்பட்டன. சுவையும் தரமும் நன்றாக இருந்ததால் அக்கம்பக்கத்தில் அவரது கடைக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. தரமே பிரதானம் என்று அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்குச் சொல்வார். காலப்போக்கில் வயதான காரணத்தால் கடையை அவரது மகன் கணேஷிடம் ஒப்படைத்தார். மகனே, தரத்தை மட்டும் எந்த காலத்திலும் விட்டுவிடாதே என்று புத்திமதி சொன்னார். கணேஷ் ஆரம்பத்தில் தந்தையின் அறிவுரையை கேட்டான். ஆனால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கேக்குகளில் தரமற்ற மலிவான பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கினான். லாபம் பெருகியது, ஆனால் கேக்குகளின் சுவை குறையத் தொடங்கியது. மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் குறைந்து போனார்கள். கணேஷ் தரத்தை விட்டு லாபத்திற்கு ஆசைப்பட்டதால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் வேறு